அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. நார்மலாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பழைய வருடத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கங்கள் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த ஸ்ரீ பிரபாவ வருடத்தில் எப்படி நமக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, குருவின் பெயர்ச்சி இருக்குது. குருவின் பெயர்ச்சி தான் குரு கடாட்சம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தான் தனகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவினால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அவன் குரு பெயர்ச்சியானது 1ஆம் தேதி ஜூன் 2026 கடகராசியிலே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அங்கேருந்து 31/10 அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போவார். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ரிவர்ஸில் 24 ஜனவரி 2027 அன்று திருப்பி கடகராசிக்கு வருவார். அப்போது ஒரு நல்ல மொமெண்ட்டு மிதுன கடக சிம்மம் அப்படிங்கிற 3 ராசி தொடர்புகளை கொண்டது. காலச்சக்கர புருஷத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் முயற்சி, வீரியம், தைரியம் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம், சுகங்கள், அன்னை, தாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சுகங்கள் எல்லாம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், பாக்கியங்கள், ஆசைகள், யோகங்கள், லக் அப்படின்றோம்ல, ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோமே, இதெல்லாம். இப்போ இந்த தனக்காரனுடைய முக்கியமான செய்கை நமக்கு புரிந்துவிட்டது. அதனால் இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்திலே பிறக்கிறார். ரிஷப லக்னத்திலே அவர் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே இந்த கால் ஊன்றுகிறார். இந்த வருஷத்தை சூரியன் உச்சமாக அமர்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். சூரியனுடன் சேர்ந்து நமக்கு சுக்கிர பகவானும் அமர்ந்து கொள்கிறார் பரணி நட்சத்திரத்தை தன்னுடைய சுயசாரத்திலேயே. அவருடைய 3ஆம் இடமான மிதுன ராசியிலே குரு புனர்வசு என்கிற தன்னுடைய சாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். கேது மகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர அவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே. ராகு சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்கிறார். கூடவே சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய இந்த ராசிக்குள்ளர ராசி கட்டமான மீன ராசிக்குள்ளர சனி பகவான், செவ்வாய், புதன் 3 பேருமே உத்திரட்டாதியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுயசாரத்திலே அமர்ந்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ தன் காலங்களில் கரெக்டாக செய்யக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ராகு கேதுவும் பெயர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வருடக்கோளிலே 15/12/2026 அன்று இந்த ராகுவானது மகர ராசிக்கும் கேதுவானது கடகராசிக்கும் செல்ல இருக்கிறார்கள். அப்போ இவங்களும் தனகாரகன், அதாவது செய்கிறத பெருசாக செய்கிறது, கடனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, வாழ்க்கையிலே மாற்றங்களை மாற்றுவது, திருமணம் போன்ற விஷயங்களெல்லாம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவின் செய்கையினால் வரும். அப்போ இதுவும் முக்கியமானது ஆயிட்டதுனால இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தினுடைய பலனை ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாகிறது. வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த ஸ்ரீ பராபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். சென்ற வருடமான ஸ்ரீ விஸ்வவாசு வருடத்திலே குரு பகவானானவர் உங்களுடைய நேரடி பார்வையில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருந்தார். கலத்திரத்தின் மூலம் சுகங்கள் கிடைத்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சனி பகவானானவர் 4ஆம் இடத்திலே அமர, முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க, உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க, உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போது இந்த வருடக்கோளான இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ளே வருகிறார். இவருடைய இந்த மூமெண்ட்டானது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னாக்கா,
குடும்பஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிறாரு, வீண் செலவுக்கான விஷயத்தையும் அவர் பார்த்துப்பார். விரயஸ்தானம் என்கிற விருச்சிக ராசியும் பார்த்துடுவார். அப்போ அவர் கண்ட்ரோலில் இந்த கிரகங்கள், இந்த ராசிகள் வந்து விடுகிறது. அப்போது உங்களுக்கு குடும்பத்தின் மூலியமாக சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல திருமண நிகழ்வுகள் உண்டாகும். சுப செய்திகள், சுப விரயங்கள் நிறைய இருக்கும். நிறைய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான பிராப்தம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பயணங்கள் மூலியமாக நிறைய செலவுகள் உண்டு. வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள், இதுவுமே குடும்பத்துடன் சென்று ஒரு பயண செலவுகளை ஏற்படுத்த போகிறீர்கள் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது. இந்த குருவின் கடகராசி பயணமானது 4ஆம் இடமான மீனராசியையும் பார்க்க போகிறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு உரியவரை பார்க்கறனால நல்ல விஷயங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். வீடு, மனை, வாகனங்கள் உங்கள் பேரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெற்றிக்கான வழிகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பீரியடில் 1/6/2026 31/10/2026 வரைக்கும் இருக்கிற இந்த 4 மாதம் நல்லா இருக்கு. 31ஆம் தேதியிலிருந்து சிம்மராசிக்குள்ளர அதிசாரமாக குரு பகவான் செல்கிறார். சிம்மராசியிலே சென்று உங்கள் ராசியே நேரடியாக பார்க்க போகிறார். ராசியை நேரடியாக பார்ப்பது மட்டுமல்லாமல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடமான யோகஸ்தானத்தை பார்க்க போகிறார். இப்போ நிறைய யோகங்கள் உண்டாகும். கவனம் சிதறாமல் இருந்தீர்கள் என்றால் லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம். பயங்களை விட்டு பலன்களை யோசியுங்கள். எதை செய்யணுமோ தீர்மானமாக யோசிச்சுக்கோங்க. இந்த பீரியடில் வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு சிரமமாக கிடைத்துவிடும். எந்த விஷயத்தையுமே தீர்மானமாக யோசித்த பிறகு செய்யுங்க, செஞ்ச பிறகு யோசிக்காதீங்க. எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறத வாழ்க்கையில் மனசில் நல்லா நிறுத்திக்கிடுங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த காலகட்டங்களிலே தான் 15/12/2026 ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது. கேது பகவானானவர் உங்கள் ராசியினுடைய மொத்தமாக அந்த 9ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்துக்குள்ளே மூவ் ஆகிடுவார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் கேது வந்தாலே தேவையற்ற பயத்தை கொடுப்பார். இந்த காலகட்டம் கொஞ்சம் பயத்தையும் மனசிலே வைத்து கொள்ள வேண்டும். எது நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார். ராகு பகவான் 3ஆம் இடத்திலேருந்து நல்ல தனத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் 2ஆம் இடத்துக்குள்ளே வருவார். குடும்பத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இது இண்டிகேஷன் காட்டுகிறது. சனி தொடர்ந்து உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்தையும் உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் உங்கள் ராசியினுடைய தனுசு ராசியை பார்த்து கொண்டிருப்பதனாலே எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்த பிறகு செய்யுங்க. இந்த காலகட்டங்களில் தொழில்துறையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவங்க புதுசாக வீடு வாங்கி மாறுவீங்க. குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலையை விடாமல் இன்னொரு வேலையை முதல்ல தேடிட்டு அப்புறம் வேலையை விடுங்க. அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை கிடைக்கலையேன்னு தேடாதீங்க. வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், அதை சமாளிச்சுக்கிடுங்க. தேவையற்ற இடம் மாறி நாங்கள் போய் செஞ்சுடுவேன் அப்படிங்கிற சேலஞ்செல்லாம் வேணாம். இருக்கிற இடமே சுகம்னு உட்காந்துருங்க. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. கடன் வாங்கிறதையோ இல்லை கடன் கொடுக்குறதையோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நண்பர்கள்கிட்ட சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போதே சால்வெண்ட்டை கொடுத்துருங்க. பொது இடத்துல முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது வாக்குவாதம் செஞ்சு சண்டை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தினசரி கொஞ்சம் வாக்கிங் போகிறது, பிரிஸ்க் வாக் அப்படின்னுவோம், அப்படி போயிட்டு வாங்க. ஸ்கூல் படிக்கிற இல்லை காலேஜ் படிக்கிற உயர்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள் அக்கறையுடன் படித்தால்தான் மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் நல்லா பாடுபட்டு பணத்தை சேர்க்கிற மாதிரி இந்த மார்க்கை சேர்த்துக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த
வருடம் நீங்கள் முடிந்தால் வீட்டில் நவக்கிரக ஹோமம், ஆயுஷ் ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது நல்லது. அப்படிலாம் முடியாது சார், நமக்கு அதெல்லாம் சரியாக வராது சார்னிங்கன்னா அவசியம் ஒரு விநாயகர் படத்தை வைத்து கொண்டு காலையிலேயே அவரை கும்பிட்டுடுங்க. விநாயகரின் அந்த விக்னம் அப்படிங்கிறது நீக்கக்கூடிய விநாயகர்னால் எந்த காரியங்களும் தடையில்லாமல் செவ்வனே செய்வதற்கு மனச்சிந்தனையை கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இதை பண்ணுங்கள். தெய்வத்தின் அருளாலே அனைத்தையுமே நம்ம சாதிக்க முடியும். அதனால் நல்லதே நடக்கும். நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. எந்த விதத்திலும் உங்களுக்கு சனி பகவானின் துணை இருப்பதனாலே எதையும் தாங்கும் இதயமாக இருக்கிறீர்கள். விஸ்வவாசு வருடத்திலே 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதன் பண வரவத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த ஸ்ரீ பராப வருடத்திலும் இது தொடர்ந்து நிகழப்போகிறது. தன லாபம் குறைவதற்கு வாய்ப்பில்லை. இந்த சனி பகவான் வருடக்கோளாய் இருப்பது நமக்கு தெரியும். குரு பகவானும் வருடக்கோளாய் இருக்கிறாரே, இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னாக்க, தன்னுடைய நிலைப்பாட்டில் மிதுனத்திலிருந்து மூவாயி 7ஆம் இடமான கடகராசியிலே உச்சம் பெறப் போகிறார். சார் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நல்ல சுகத்தை கொடுப்பார். கலத்தரத்தினுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். உச்சம் பெறக்கூடிய இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் மேலே விழுகிறது. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான தன ஸ்தானத்தின் மேலே விழுகிறது. அதனாலே தன லாபங்கள் பெருகும். முயற்சிகள் நல்லா இருக்கும். புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் நிறைய வரும். அது மட்டும் இல்லை, லாபஸ்தானத்தை குருவின் பார்வை பார்க்க போகிறது. அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் லாபம் விரிவடையும். தொழிலில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம். 1ஆம் தேதி ஜூன் 26 31/10/2026 காலகட்டங்கள் நன்றாக இருக்கிறது. நல்லா குறித்து வச்சுக்கலாம். பின்பு அதிசாரமாக இந்த குரு பகவான் சூரியனின் சிம்ம ராசிக்குள்ளே செல்கிறார். சிம்ம ராசிக்குள்ளரே 31/10/2026 நுழையும் போது உங்களுடைய அஷ்டமஸ்தானம், குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தால் தேவையற்ற பயங்களை கொடுப்பான்னு ஒரு ரூல் உண்டு. அப்போ பயங்கள் வருமா? ஆமாம், பயம் வரும். எது மூலியமாக வரும்? குடும்பத்திலே தேவையில்லாத பயங்கள், குடும்பத்திலே சில சிக்கல்கள். அதுபோல் செலவுகள் எப்படி வரும்? வீடு, வாகனங்கள், இதில் செலவு வைப்பார். இந்த நேரத்தில் போய் நான் வீடு வாங்குகிறேன், வாசல் வாங்குகிறேன், வீடு மாற்றிக்கிறேன், வண்டி விற்றுட்டு வேறு வண்டி வாங்குகிறேன், இதெல்லாம் இந்த 1/6/2026 31/10/2020 கொஞ்சம் அதில் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த டெசிஷன் வேண்டாம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. வீண் விரயங்கள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது தெரியுது. 15/12/2026 போது இந்த ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் முக்கியமானது, ராகு உங்கள் ராசிக்குள்ளே வரார். ராகு வந்தால் நல்லது தாங்க. கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போகிற கேதுவினால தான் நமக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படின்னாக்கா, ஆஃபீஸில் நிறைய வேலை போடன்னு கிடச்சிரும். நீங்கள் வேலை செஞ்சு நிறைய பண்ணுவீங்க. அடுத்த வேலை செய்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிறீங்களா, இங்கே தான் பிரச்சனை வரும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வேலைக்கு ஜாமீன் கொடுக்குறது, ஜவாப் கொடுக்குறதெல்லாம் வேணாம். அவன் சொல்லுவான், நான் செஞ்சு தான் நல்லா செஞ்சுருப்பேன், அவன்கிட்ட கொடுத்தேன் பாருங்க தப்பாகிடுச்சுன்னுவான். இதனால் பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் வேலை செய்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். புதிய முயற்சிகள் எதனா இருந்தால் செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வெற்றியை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் அடுத்தவனை டிபெண்ட் பண்ணாதீங்க, இல்லை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போகாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அதை கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. பிப்ரவரி டிசம்பர் 15க்கு அப்புறம். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. உங்கள் ராசிக்குள்ளே ராகு வந்துடுறார். ராகு அங்கே வந்தோடனே இங்கே தான் புத்தி தர்மாட்டத்தை கொடுப்பார். செஞ்சிடலான்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குங்களே, அந்த எண்ணத்தை கொடுத்துருவார்.
குரு பகவான் அது ஊக்கத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் 31 அக்டோபர் வரை லாபம் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிதானித்து எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணி இருக்கிறது போதும்னு கொஞ்சம் அப்படியே போயிட்டீங்கன்னா சூப்பர் டூப்பராக இந்த வருடத்தை நீங்கள் நடத்தலாம். வேலையில் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான்ட்டுங்க சார், இந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு போகலாம், இந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் யோசிக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் என்கிற நல்ல செய்தியும் உண்டு. அப்படி போகும்போது எனக்கு நல்ல ரெமுனரேஷன் எல்லாம் நல்லா இருக்குமா சார்னா நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு செல்வ யோகத்தை தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார். வீடு, மனை, புதிய வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள் உண்டாகிறது. இந்த காலகட்டங்கள் உங்கள் முயற்சிக்கான அனைத்து விதமான நல்ல பலன்கள் உண்டு. இந்த திருமணமாகாத பெண்கள், ஆண்கள் இவர்களுக்கு அவசியம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் குருவின் பார்வையினாலே திருமணம் நிச்சயம் உண்டு. கடன் சுமை எப்படி இருக்கும்னா கடன் சுமை குறையும். மாணவர்கள் வெளிநாட்டில் சென்று படிப்பவர்களாக சென்றும் உள்ளூரில் இருப்பவர்களாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். நல்ல ஸ்கோரிங் நல்லா இருக்கும். நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக இந்த குருவின் அருளாலே படித்த மாதவர்களுக்கு உடனடி வேலையையும் கொடுத்து நல்ல பொசிஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு ஏற்படுத்துவார். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் எல்லாரும் பிரிந்திருக்கிறோம் சார், உறவுகாரங்கள்லாம் ஒன்றா சேரலை சார் அப்படின்னா உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருடத்திலே ஸ்ரீ பராப வருடம் கொடுக்கிறது. குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. சகோதரர்களிலே நண்பர்களிலே நல்ல செய்திகளும் உண்டு. இவர்கள் மூலியமாக அனுகூலங்களும் நல்ல ஆதரவும் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. இந்த வருடத்திலே ஆஞ்சநேய சுவாமியை தொடர்ந்து வழிபட உங்களுக்கு ஸ்திரமான நம்பிக்கையும் நல்ல தெளிவும் யோகமான வரவுகளும் நிறைய கிடைக்கும். அப்படின்னால தொடர்ந்து தினமுமே ஆஞ்சநேய தெய்வத்தை வணங்க உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்ற பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.